வெல்கம் டு சம்திங் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்க சினிமா அப்டேட்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது லாங் வீடியோ எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி லாங் வீடியோ எபிசோட் 1 போட்டிருந்தோம். பட் அந்த வீடியோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் தான் நினச்சேன். ஆனால் எனக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். பட் அப்படி இருந்தும் இந்த எபிசோட் 2 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை தான். ஸோ போக போக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வளவலன்னு பேசாமல் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோவை ஆரம்பிச்சிருவோமா? இந்த வருஷம் தீபாவளி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தீபாவளியாக தான் இருந்தது. ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய டீசல், பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டியூட், துருவிக்ரம் அவர்களுடைய பைசன், இந்த 3 படங்கள் தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. பாக்ஸ் ஆஃபீஸ் படி பார்த்தா டியூட் தான் தீபாவளி வின்னர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 100 crores கலெக்ஷன் பண்ணி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ஆக்ட்ரிக் 100 crores மூவியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு பர்சனலி டியூட் வந்து லவ் டுடே டிராகன் அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இந்த தீபாவளி வின்னர் அப்படின்னு சொன்னால் டியூட சொல்லலாம். ஆனால் எனக்கு கண்டென்ட் வைஸ் ரொம்ப பிடிச்ச படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதுலே அப்படின்னு கேட்டிங்கன்னா துருவிக்ரம் அவர்களுடைய பைசன் படம் தான். ஏன்னா படத்துடைய கண்டென்ட்டாக இருக்கட்டும், படத்துடைய மேக்கிங்காக இருக்கட்டும், பயங்கரமாக எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எனக்கு டியூடை விட பைசன் வந்து பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த 2 படத்துக்கு நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய டீசல் படம் இருந்தது. அந்த படம் கண்டென்ட் வைஸ் என்னன்னா நல்ல படமா இருந்தாலும் இந்த தீபாவளி டேட்டை லாக் பண்ணது தப்பா போச்சு. தீபாவளிக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரெஷ்ஷான டேட்ல இறக்கிறதா படம் வந்து தனியா தெரிஞ்சிருக்கும். படமும் பெருசா லப்பர் பந்து பார்க்கிங் அளவுக்கு இல்ல. ஸோ அதுவும் ஒரு மைனஸ் தான். இந்த 2025 தீபாவளியோட வின்னர் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா படம் ரிலீஸ் ஆகல. படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் காட் மோ. சாங் கேட்டுட்டு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சாங் வைபா தான் இருக்கு, ஆனா லிரிக்ஸ் தான் புரியல அப்படின்றாங்க. ஊரும் பிளேட் சாங்குக்கும் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 10,000 ரீல்ஸை போட்டு அந்த சாங்கை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டு, அது பத்தாம படம் முழுக்கவே அதே சாங்கை யூஸ் பண்ணி நம்மளுக்கும் அந்த சாங்கை கேட்டு கேட்டு பழகி பிடிச்சே போச்சு. இந்த சாங்கும் அதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கும் கேட்ட உடனே கேட்க கேட்க லிரிக்ஸ் புரியலனாலும் பாட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அப்படியே கேட்டு கேட்டு பழகிடும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஜனவரி 23rd வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வருது. மேபி இந்த டேட்டே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த தீபாவளி ஸ்பெஷலாவே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா கரூர்ல நடந்த சம்பவத்தினால படத்துல இருந்து தீபாவளி ஸ்பெஷலா போஸ்டர்ஸ் கூட ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. அண்ட் அதுதான் கரெக்டும் கூட. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் மாசத்தோட எண்டுக்குள்ள படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. நிறைய பேர் படமும் போஸ்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஆனா படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்காது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஏற்கனவே லியோ படத்துக்கும் ஆடியோ லான்ச் நடக்கல, கோட்டுக்கும் ஆடியோ லான்ச் நடக்கல. தளபதி அவர்களுடைய லாஸ்ட் படமான இந்த ஜனநாயகனுக்கு ஆடியோ லான்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியா நம்ம STR 49 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க தீபாவளி ஸ்பெஷலா. படத்துடைய டைட்டில் அரசன். ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்துடைய கிளிம்ஸும் பயங்கர ஃபயரா இருந்துச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த தீபாவளிக்கு STR ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான ட்ரீட்டை கொடுத்து விட்டார் நம்ம வெற்றிமாறன் அவர்களும் STR அவர்களும். எனக்குமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த ப்ரோமோ. அதுவும் மெயினா நம்ம தனுஷ் அவர்களோட ரெஃபரன்ஸ் வர இடம் வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. கிளிம்ஸோட எண்டிங்லேயே சொல்லிட்டாங்க, த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வடசென்னை அப்படின்னு. படத்தோட ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளி டேட்டை லாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வருது. ஸோ எந்த டேட்டை லாக் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகேஷ் பாபு ராஜமௌலி அவர்களுடைய SSMB 29 படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் வந்து இந்த நவம்பர் மிட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ படத்தோடைய கிளிம்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜமௌலி அவர்களுக்கு தியேட்டர்ஸ்ல பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே படமா பாகுபலி தி எபிக் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடா. இந்த படத்துல பாகுபலி 1 and 2 இந்த 2 படத்துலயும் இல்லாத ஒரு சில டெலிட்டட் சீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து இந்த படத்துடைய டியூரேஷன் மட்டுமே 3 hours 45
மினிட்ஸ். ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. நீங்கள் இந்த பாகுபலி எப்பிக்கை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபேவரட் அண்ட் ஃபேமஸான யூடியூபரான விஜய் சித்து அவர்களுடைய அவரே டைரக்ஷன் பண்ணி நடிக்கிற டயங்கரம் படத்துடைய பூஜையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. பூஜையோட ஸ்டில்ஸும் அண்ட் அஃபிஷியலாக ஒரு பூஜை வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாதாரணமாக ஒரு யூடியூபராக ஆரம்பித்து இப்போ ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி அதில் ஆக்டிங்கும் பண்ண போகிறாரு. படத்துடைய ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படம் பயங்கரமாக இல்லாமல் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வேற எந்த படத்தை பற்றி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தை பற்றி அப்கமிங் எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் மூவி லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வரும். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பை காய்ஸ்.